அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி மீனம். காது மூக்கு தொண்டை சைனஸ் அசிடிட்டி தொண்டை பகுதி ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும். முதுகு தண்டுவடத்திலும் கோளாறு காணப்படும். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஆயில் புல்லிங் என்று சொல்வார்கள். நல்லெண்ணெய் வாயில் போட்டு காகல் பண்ணுறது. அது செய்ய நிறைய மன அழுத்தம் இல்லாமல் சந்தோஷம் அனுகூலம் எல்லாவற்றிலும் சமாளிக்கலாம். வார்த்தைகளுக்கு மதிப்பு மரியாதை ஏற்பட்டாலும் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது நன்மை. மீனராசிக்காரர்களுக்கு ஜென்ம ராசியில் சனி இருப்பதை மட்டும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். உடற்பயிற்சி தான். ப்ரமோஷன் தடைகள் நீங்கும். இடமாற்றம், தொழில் மாற்றம், உத்தியோக மாற்றம், வியாபார மாற்றம், பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், பிள்ளைகளுடைய படிப்பு தடை, உத்தியோக தடை, வியாபார தடை, தொழில் தடை எல்லாம் நீங்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும். குடும்பத்தில் நிம்மதி ஏற்படும். துணை அல்லது துணைவியாருடைய நீண்ட நாள் கோரிக்கைகள் செவி சாய்க்கக்கூடிய அற்புதமான காலகட்டமெல்லாம் ஏற்படும். வசந்தத்தின் அளவு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம். இழுபறியாக இருந்த பலவிதமான சங்கடங்கள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். டிஸ்ட்ரி கழிவதற்கு உண்டான பூஜைகளை செய்து கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும் மீனராசிக்காரர்களுக்கு. மீனராசிக்காரர்களுக்கு யோக பலத்தை அதிகமாக பெறும். பெருமாளுடைய கோயில் செல்வது, கோவிந்த நாமாவளி ஜபிப்பதெல்லாம் மீனத்திற்கு அற்புதமான நன்மைகளை விரைவிலே ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம். எந்த கமிட்மெண்ட்டுக்கும் ஒத்துக்கொள்ளாமல் பொறுமை காக்கக்கூடிய மீனராசிக்காரர்கள் பெரிய சந்தோஷத்தை, பெரிய அனுகூலத்தை வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக பெறக்கூடிய ராசியும் அனுகூலமும் ஏற்படுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். வார்த்தைகளில் மட்டும் ரொம்ப கவனம். உணவு விஷயத்தில் கவனமும், வாக்குவாதத்தில் ஈடுபடாது.